12th standard chapter 2 complex numbersல exercise 2.4ல third sum பார்க்கலாம். If z1 equal to 2 minus I and z2 equal to minus 4 plus 3I, find the inverse of z1 z2 and z1 z2. so given first எடுத்து எழுதிக்கலாம். inverse அப்படின்னா நம்ம எப்படி எழுதுவோம்? inverse அப்படின்னாலே நம்மளுக்கு பவரில் இப்படி வரணும். inverse ஸோ இன்வர்ஸ் அப்படின்னா இசட் அப்படிங்கிறது இன்வர்ஸ் எழுதும்போது இசட் பவர் -1. ஸோ இதுதான் இன்வர்ஸ். ஸோ இதை எப்படி எழுதலாம்னா 1/z எழுதலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஃபைண்ட் பண்ணுவோம். z1 z2 ஈக்குவல் டு z1ஓட வேல்யூ நம்மளுக்கு என்னங்கிறது தெரியும். 2 minus I இன்ட்டு z2ஓட வேல்யூ -4 + 3I. சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? எப்பயும் நம்ம மல்டிபிள் பண்ணுற மாதிரி மல்டிபிள் பண்ணணும். ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா 2ஐயும் -4ஐயும் மல்டிபிள் பண்ணால் நம்மளுக்கு 2 4s are -8. நெக்ஸ்ட்டு 2ஐயும் 3ஐயும் மல்டிபிள் பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும்? 2 3s are 6ன்னு வரும். இங்கே ப்ளஸில் தான் ரெண்டுமே இருக்குது. அப்போ +6I. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? -ஐயையும் -4ஐயும் மல்டிபிள் பண்ணுறோம். அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? மைனஸ் இன்ட்டு மைனஸ் +4I. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்? -I இங்கே +3I. அப்போ என்ன வரும் நம்மளுக்கு? -3I². ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா 8 -8 இங்கே நம்பர்ஸ் மட்டும் ஏதாவது இருக்கான்னு பார்க்குறோம். எதுவுமே இல்லை, 8 மட்டும் தான் இருக்குது. ஸோ அதை அப்படியே வச்சுக்கோங்க. -8 இதை ரெண்டையும் ஆட் பண்ணுங்கள். அப்போ 6ஐயும் 4ஐயும் ஆட் பண்ணால் 10. அப்போ +10iன்னு வரும் நம்மளுக்கு. இதை எப்படி எழுதலாம்னா -3 ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும் I² வேல்யூ -1ன்னு சொல்லிட்டு. சரிங்களா? அப்போ இதில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன வரும்? -1ன்னு வரும். ஆல்ரெடி மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் இன்ட்டு மைனஸ் நம்மளுக்கு இங்கே என்ன ஆகிடும்? +3ஆக மாறிடும். ஓகேங்களா? இது டேரெக்டாக போட்டிருக்கேன். வேணா ஒரு ஸ்டெப்பு போட்டுக்கலாங்களா? ஸோ இங்கே நான் போடுற ரஃப் ஒர்க்கா -3I² எப்படி எழுதுவோம்? 3 -3 இன்ட்டு I²ஓட வேல்யூ என்னது? -1. அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் +3. ஸோ இந்த வேல்யூ தான் இங்கே நம்ம எழுதியிருக்கோம். ஓகேங்களா? அந்த ஸ்டெப்பு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா -8 +3 அப்படின்னா நம்மளுக்கு என்ன வரும்? -5 + 10I. சரிங்களா? இது வந்து z1 z2ஓட வேல்யூ. இதையே இன்வர்ஸ் கேட்டிருக்காங்க. இன்வர்ஸ் மீன்ஸ் நம்ம எப்படி எழுதணும்? z1 z2 பவர் -1ன்னு வரும். ஸோ இது எப்படி எழுதலாம்னா 1/z1 z2ன்னு சொல்லி எழுதலாம். ஓகேங்களா? இதுதான் இப்படி தான் எழுதணும். இப்போ ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும் z1 z2ஓட வேல்யூ நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணியிருக்கோம்? -5 + 10iன்னு. ஓகேங்களா? இப்போ நம்ம கீழே டினாமினேட்டர் நம்ம என்ன பண்ணணும்? கான்ஜுகேட் எடுக்கணும். ஸோ கான்ஜுகேட் எடுத்தோம்னா எப்படி எழுதுவீங்க? 1/-i + 10i இன்ட்டு கான்ஜுகேட் மீன்ஸ் நம்மளுக்கு இமேஜினரி பார்ட்டாக இருக்கக்கூடிய அந்த வேல்யூ சைன் வந்து ப்ளஸ்ஸாக இருந்தால் மைனஸாக இருந்தால் ப்ளஸ் வரணும். ஸோ -5 - 10iன்னு வரும். இங்கே -5 - 10iன்னு வரும். ஓகேங்களா? இப்போ இது எப்படி இருக்குன்னா a + b a - b. ஸோ அந்த ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும் a² - b². சரியா? இப்போ இதை அப்ளை பண்ணுங்கள். எப்படி எழுதலாம்? மேலே இருக்கிற நியூமரேட்டரை மல்டிபிள் பண்ணால் நம்மளுக்கு 1 இன்ட்டு இந்த திஸ் டேர்ம் மீன்ஸ் அதே தான் நம்மளுக்கு வரும். -5 - 10iன்னு வரும். கீழே பார்த்தோம் அப்படின்னா டினாமினேட்டரில் இங்கே -5 இருக்குது, இங்கே -5 இருக்குது. இது வந்து a². அப்போ எப்படி எழுதலாம்? -5² ஃபார்முலா மைனஸ் நெக்ஸ்ட் என்ன இருக்குது? 10i². ஓகேங்களா? அப்போ -5 - 10i டிவைடட் பை 5 பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும்? 25. நெக்ஸ்ட்டு இந்த 10i² எப்படி எழுதலாம்? 10i² மீன்ஸ் 10 இன்ட்டு. ஸோ 10i² எப்படி எழுதலாம்னா ஆக்சுவலி இப்படி வரும் நம்மளுக்கு. 10i² மீன்ஸ் 10² அப்படின்னா நம்மளுக்கு 100. 10² என்னது? 100. i² மீன்ஸ் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? -1. இதை ரெண்டையும் மல்டிபிள் பண்ணால் நம்மளுக்கு -100 வரும். ஆல்ரெடி இங்கே ஒரு மைனஸ் இருக்குது. சரிங்களா? அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் +100 சொல்லலாமா? ஸோ இதுதான் இதோடைய வேல்யூ. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்? -5 - 10i பை 25 + 100 நம்மளுக்கு என்ன வரும்? 125. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுறோன்னா ரெண்டுலேயும் காமனாக நம்மளை 5 வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா ரிமைனிங் -1 -2i வரும். டிவைடட் பை 125 அப்படின்னா 1 டைம் வரும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 25 டைம்ஸ் வரும். சரிங்களா? ஸோ ஆன்சர் இஸ் 1/25 -1 - 2i. தட்ஸ் ஆல்.